ஹாய்ங்க. ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். விருப்பம் இல்லைனாலும் கொஞ்சம் பார்க்குறீங்களா இந்த வார்த்தையை? என்னென்னா, அநேக பேர் நம்ம பழைய ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி புலம்பிகிட்டே இருக்கோங்க. எப்பயோ நடந்திருக்கலாம், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, வருஷங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு காரியம், அது நன்மையா தீமையா இதெல்லாம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறீங்க நீங்கள். சரிங்களா? நன்மையா இருந்தா, சந்தோஷமான விஷயமா இருந்தா, நீங்க எப்பவும் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஆனா அதுவே உங்களுக்கு கவலையை தரக்கூடியதான, துக்கத்தை தரக்கூடியதான ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சு அதை பாரப்பட்டு அது மேலேயே மைண்டு போயிட்டு இருந்ததுன்னா உண்மையிலே அது நல்லது இல்லை. நம்மளுடைய எனர்ஜி லெவலை ரொம்ப கம்மி பண்ணிடும். நம்மளுடைய ஒவ்வொரு அன்றாட வேலைகளை செய்ய முடியாதபடிக்கு அது நம்மளை போட்டு அப்படி அழுத்திடும். அதனால கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, முந்தியவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று. ஆமாங்க, முந்தின காரியம் அது முடிந்து போயிடுச்சு. அதை பற்றி நம்ம யோசிச்சோ புலம்பியோ கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லைங்க. இனி வரப்போகிற காலத்தையோ எதிர்காலத்தை குறித்துதான பயம், எப்படி ஆகுமோ எப்படி இருக்குமோ அதை பற்றியும் நினைக்கவே வேண்டாம். இந்த நாளில் கர்த்தர் நம்மளை கிருபையோட ஜீவனோட வைத்தார் இல்லைங்களா? அதை நினச்சி நம்ம நன்றி சொன்னாலே உண்மையிலே அந்தந்த நாளுக்குள்ள இந்த கிருபை இருந்தாலே போதுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று நம்ம பார்த்ததுபடி அவருடைய கிருபை நம்மளை நடத்தும். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நித்தமும் நடத்துவாருங்க. ஆமேன்.